வணக்கம் நண்பர்களே. இன்று 6/10/2024 இந்திய விமானப்படை சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம், பார்த்து மகிழலாம் அப்படின்னு பல இடங்கள்லேருந்து லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையில் ஒன்று கூடியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு மக்கள் எப்படி ஒன்று திரண்டு மெரினாவையே ஒரு கலக்கி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றார்களோ அதை விட பல மடங்கு இந்த இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் மக்கள் கலந்து கொண்டார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி மக்கள் பங்கேற்றார்களோ அதை விட 10-15 மடங்கு மக்கள், பல லட்சம், கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து விமான சாகசத்தை கண்டுகளித்தார்கள் அப்படின்னு. இதில் என்ன ஒரு சோகனா, அதாவது விண்ணில் விமானம் சாகசம், மண்ணில் மக்கள் சோகம் வேதனை. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்திங்கனாக்கா 5 பேர் இது வரைக்கும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தகவல். கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறதாக ஒரு தகவல். 250 பேருக்கு மேலே நீர் சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை. இப்படி பல பிரச்சனைக்குள்ளான இன்று இந்த நிகழ்ச்சியானது, சாகச நிகழ்ச்சியில் சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரு மரண செய்தி இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள். இன்னொன்று சாவுங்கிறதும் ஒரு பட்டியலில் இடம்பெற்றுச்சு. இப்படி ஒரு சாகச நிகழ்ச்சி இன்று நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு ரெக்கார்டு, அதாவது சாதனை பட்டியலில் இடம் பிடித்தாலும் மக்களினுடைய உயிர் பிரிப்புங்கிறது, மரணம்ங்கிறது அந்தந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இத்தனை லட்சம் மக்கள் அங்கே கூடுவார்கள் விமான சாகச நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு, அதை பார்வையிடுவதற்கு பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. இந்த தேதியில் தான் விமான சாகச நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாங்கிறது முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையில் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருன்றது கூட பெரிய அளவில் எண்ணிக்கை தான். இப்போ இது பல லட்சம் பொதுமக்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க அப்படின்னும் போது முன் ஏற்பாடாக இது சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, பேருந்து வசதி, அதாவது ரயில் பயணங்கள்லையோ இல்லை பஸ்ஸு பயணங்களிலேயோ வரக்கூடிய மக்கள் அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பார்த்திங்கன்னா அது ரயில் நிலையத்தினுடைய அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படியே நிரம்பி இருக்கிறாங்க. அங்கே அது ரயில் நிலையத்தினுடைய பிளாட்ஃபார்ம் மாதிரியே தெரியல. அது அப்படி மக்கள் ஆர்ப்பரித்து அந்த மக்கள் அந்த பிளாட்ஃபார்மில் குழுமி இருந்ததை பார்க்கும்பொழுது இவங்க ஏன் இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உயிரை பணயம் வைத்து இந்த சாகச நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிறதுக்காக கடுமையான வெயில், கடந்த ஒரு வாரம் 10 நாளாக பார்த்தீங்கன்னா வெயில் கடுமையாக சுட்டரிக்கிறது தமிழ்நாட்டில். குறிப்பாக சென்னையில் கடுமையான வெயில் இருக்குது. இந்த நிலையில் ஏன் மக்கள் இவ்வளவு இந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள், ஏன் இவ்வளவு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டினாங்க அப்படின்னு பார்க்கிற போது அவர்களுக்கு ஒரு ஆசை தான், எல்லாருமே இந்த விமான சாகச நிகழ்ச்சி நம்ம கண்டு கழிக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சென்னை மாநகராட்சியும் சரி தமிழக அரசும் கொஞ்சம் நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை உயிர்கள் போகும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. அதே போல் 250 பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா நீர் சத்து குறைபாடு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வெயில் தாக்கத்தில் வெயிலில் தாங்க முடியாமல் மயக்கமடைந்து உயிரை விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா வெயிலுங்கிறது ஒரு கடுமையான மோசமான ஒரு வெப்பநிலை இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு தற்போது இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களில் கால சூழல் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய உடம்பு சரியாக எதிர்கொள்ள முடியாமல், இயற்கையை சந்திக்க முடியாமல் நம்ம நம்முடைய உடல்நிலைகள் மாற்றத்திற்கு ஆளாகி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வெயிலையும்
நம்மளால் கிரகிக்க முடியவில்லை. உடல் மாற்றம் பல்வேறு வகையில் ஏற்பட்டு எளிதில் உயிர் பிரியக்கூடிய ஒரு சோகமான செய்தி சமீப காலங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழக அரசு இந்த ஒரு மெத்தன போக்கு, இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் தமிழக அரசு போதுமான போக்குவரத்து வசதியோ, குடிநீர் வசதியோ, பேருந்து வசதியோ இவர்கள் ஏற்படுத்தவில்லை. முன்கூட்டி இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடத்த போகிறோங்கிறது தெரிஞ்சும் இந்த விஷயத்தில் அரசு கோட்டை விட்டுட்டாங்க. மக்களை பெரிதும் அவர்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய தமிழக அரசு மக்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் கருத்துக்களை, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக அரசு பல ஏற்பாடுகளை செய்திருந்தும் அடிப்படை வசதிகளில் பல முக்கியமான போக்குவரத்து வசதியோ, குடிநீர் வசதியோ, கடுமையான வெயில் நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவைங்கிறதுல ஏற்பாடு செய்யலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசு சரியாக முன்னெடுத்திருக்கிறதா, அந்த குறைபாடுகள்லாம் சரியாக நிவர்த்தி செய்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று நடந்த இந்த சாகச நிகழ்ச்சி விண்ணில் விமானங்கள் சாதனை புரிந்திருக்கிறது, ஆனால் மண்ணில் மனித உயிர்கள் மரணித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.